மட்டும் முறைந்து போல இருந்த போல நிக்க போல இருந்த போல இருந்த போல இருந்த தானே சிங்கம் போல சொல்லல பாவி போயிட்டு வாரம்னு சொல்லல சொல்லாம பெரியாம சரி வாயு வேகம் வன வேகமா புறப்பட்டு வாரா வருகிறா அவனுக்கு ஆகாத நேரம் அமடு வரும் காலம் எதிரிலே நாரத மகா முனிவர் வந்தார் நாரதர் கலகம் நன்மையிலே முடியும் என்பார்கள் அப்போ நாரதர் வந்த உடனே இவன் 5 விரலுக்குமே அக்கினி வரத்தை வாங்கிட்டு போறான் இவன் போற போக்க பார்த்தா இவன் உலகத்தை போய் அழித்து விடுவான் போல தெரியுது இவன் போய் உலகத்தை அழிப்பதற்கு முன்னால இவனை நம்ம சோழி முடிக்கணும் ஆண்டவனை பார்க்க போகும்போது ரொம்ப சந்தோஷம் போல சரி இப்ப வரும்போது ஒண்ணுமில்லாம சும்மா வாரி என்னடா ஆச்சு நான் ஒண்ணுமில்லாம வர முடியல கண்டியா நாரதா விலகி நில்லோ இல்லடா இப்பமே விரல நீட்டி உம்மை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன் என்ன ஏகே பாடி சிவன் வச்சிருக்க ஏகே பாடி சிவன் வைக்கல கையில தீ பந்தமும் வைக்கல வேற என்ன ஆண்டவனை கண்ட 5 விரலுக்கு அக்கினி வரத்தை வாங்கிட்டு வரேன் ஏ படுவாயி யாரக்கா என்ன ஆண்டவர் அக்கினி வரமா கொடுத்தாரு ஆமா கொடுத்தாரு அள்ளி கொடுத்தாரா சொல்லி கொடுத்தாரா எப்படி கொடுத்தாரு பள்ளியிந்தல்ல புள்ளியிந்தல்ல பொட்டனமாவும் தல்ல இட ஒட்டு கொடுக்கல தந்தேன் தந்தேன் என்று 3 தரம் சத்தியம் பண்ணி தந்தார் போடா புத்தி கெட்டவனே யாருக்கு புத்தி இல்ல கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா யாருக்கு இல்ல ஆண்டவன் தந்தை முன்னால இங்க வந்து இருக்கானா அதானே கேட்டேன் அட கூறுகட்ட மனுஷா என்ன ஒரு பெட்டி கடையில போய் 10 காசை கொடுத்து சரி அந்த கடைக்காரட்ட அண்ணாச்சி மூக்குப்படி கொடுக்கறானாச்சி ஆமா அப்படி கேட்டா சரி அந்த கடைக்காரர் இவ்வளவு நீட்ட கரண்டி எடுப்பாரு சரி இவ்வளவு நீட்ட இருக்கும் அந்த கரண்டி நீளமா இருக்கும் நீளமா தான் கரண்டி எல்லாம் ஆனா இது வந்து இவ்வளவுதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் சரி அந்த வாய் அது டபக்கட்டி அடிக்குது அப்படியே அடி போடுவாரு டபக்கட்டி 10 கரண்டி அடி போட்டு ஒரு பொண்ணை போட்டு இது உங்க பேரன் பேத்தியா காலத்துல இந்த கரண்டி வச்சிருந்தாரு இப்ப போய் பொடி காட்டா இந்த காலத்துலயும் இல்ல பாக்கெட்ல இப்ப போட்டு கொடுக்காங்க இப்ப பொடி காட்டா ஒரே பிரிச்சு கையில கொடுப்பாரு 10 காசு கொடுத்தாலும் கடைக்கார மூக்கு போட்டு பொண்ணை போட்டு கொடுப்பாரு சரியா அளவா போட்டு 10 ஆட்டு கொடுக்காரு அப்ப நீ ஆண்டவன் கிட்ட 5 விரலுக்கு அக்கினி வரத்தை வாங்கிட்டு வரணும்னு சொல்லுது யாரக்கா 35 அவர் தந்தான்னு கண்டியா 35 37 வருஷமா போட்ட பொடிய தூர போட்டேன் நானு ஆமா தந்தான்னு கண்டியா தரலேனா கண்டியா ஒரு மாசம் ஆச்சு ஆமா தூரே போட்டேன் அப்படி தூர போட்டோம்னா அன்னைக்கு என்னைக்கு போட்டேன்னா அந்த கண்ணை ஆபரேஷன் பண்ணும்போது அன்னைக்கு போட்ட தொட்டில அவர் ஏன் தூர போட்டாருன்னா எதுக்கு கண்ணுக்கு எதுவும் தூசி படக்கூடாது அந்த மூக்கு பொடி போடும்போது கண்ணுக்குள்ள போயிட்டுனா என்னன்னு பயந்து போயிருக்காரு அதாங்க மனுஷனுடைய கொள்கை என்ன இருக்கு அந்த கொள்கை படி போனா நடந்துகிட்டே இருக்கும் ஆமா அப்படி தூர போட்டீங்கன்னா உங்க மூக்கு நல்லது நல்லா இருக்குல துண்டுக்கு நல்லது சுத்தமா இருக்குல இப்போ எந்த துண்டை வேணாலும் போடலாம் இப்போ இவர் துண்டை கொண்டு போய் வீட்ல போட்டா ஆச்சி வைதாலே வசவு அதானே ஏ பாவி வெள்ள துண்ட பூரா நீ சொன்ன மாதிரி இருந்துச்சு இப்ப வந்து ஐயா ராஜா உங்க வேட்டிய கொண்டாங்க துவைக்கட்டும் உங்க துண்டை கொண்டாங்க துவைக்கட்டும் அப்படின்னு இப்ப இருக்கு காலம் மூக்க கொண்டு போடு மூக்க துடைக்கட்டும் அப்படியா சரி இருக்கட்டும் சரி இருக்கட்டும் அப்ப இந்த வல்லரக்கனாகப்பட்டவன் சரி நீ 5 விரலுக்கு அக்கினி வரத்தை வாங்கிட்டு போறியா ரக்கா ஆமா உலகத்துல போய் இந்த வரம் தீ பிடிக்கலனா நீ என்னடா செய்வ அதானே கேட்டேன் அப்படியா ஆண்டவன் எனக்கு தந்தையெல்லாம் சொன்னாரு போடா ஒரு ஆளு கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கணும்னா என்ன வேணும் அங்கன வச்சு எண்ணி பண்ணா 100 தாள் இருக்கணும் 100 தாள் 500 ரூபாய் தாள்னா 20 தாள் இருக்கணும் சரி 1000 ரூபாய் தாள்னா 10 தாள் இருந்தா போதும் வீட்ல போய் 100 குறையுது 200 குறையுது 500 குறையுது போன் போட்டா யாரும் தருவாங்களா கொடுக்க மாட்டாங்க கூப்பிட்டு வச்சு கொன்னு போடுவாங்க அதேதான் அதனால என்ன நீ அக்கினி வரத்தை வாங்கிட்டு போற இது எரிக்குமா எரியாதா தீ பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு போனார் ஆமா பார்த்தா அரக்கேன் என்ன நம்ம வரத்தை பரிசோதிக்கணும்னா யாரை பார்க்கணும் நாரதா என்னையா கீழே குனியும் மணக்கு
கோயில எப்படியா நாரும்? வேற நீ தானே நார்தாங்க. நாரதரேன்னு கூப்பிட்டேன். ஓ நாரதர். நீ முன்னால வந்து கீழே குனியும். சரி. உங்க தலையில தீ பிடிக்காது பாப்போம். விடு நான் குனியுதேன். போடா புத்தி கெட்டவனே. என்ன? விவரம் சொன்ன எனக்கே வேட்டு வைக்கணும் நிக்க. எனக்கே வெடி வைக்கியா? உனக்கு விவரம் சொன்ன பாரு. அதான் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அதானே கேட்டேன். உனக்கு வரம் கொடுத்தது யாருடா? பகவான். அவரை போய் நீ பரிசோதனை பண்ணி பாருன்னார். அப்படியா? அதான் அரக்கேன். என்ன? நாரதை சொல்லுவது சரிதானே? உண்மைதானே? உலகத்துக்கு போய் நம்ம இனத்தை ஏன் அடக்கணும் ஒடுக்கணும்? இந்த ஆண்டவனை எரித்து அகில உலகமே நமக்கு தானே சொந்தம். அதேதானே. இறைவனை எரித்தோமையானார். ஆமையா. ஈரேழு உலகமும் நமக்கு சொந்தம். கடவுளை எரித்த கைலாச மலை நமக்கு தானே சொந்தம். ஆமையா. என்று வல்லரக்கனாகப்பட்டவே என்ன செய்கிறார்? பகவானை எரித்தோமானா நமக்கு சொந்தம். கடவுளை எரித்தோமான கைலாசம் நமக்கு சொந்தம். கடவுளா இருந்தா பார்வதி வருவானா பர்த்தான கூப்பிடுவானா? அதானே கேட்டேன். உலகத்துக்கே தாயாகப்பட்ட சக்தி நமக்கு கொண்டாட்டியாக்கணும் நினைக்கானவை விளங்குவானா ஐயா? அவனுக்கு காலம் முடிய போகுது. அதனால அவன் புத்தி எப்படி போகுது? அதாவது அவரை சொல்லி குத்தம் கிடையாது. ஆமா. 10-12 வருஷம் தவம் தான் பாத்தீங்களா? உங்களவே பாக்கற. சரிதானே. இத நினைச்சாலும் தப்பாவே அவங்க. அப்போ பார்வதி வருவா நம்மள பர்த்தான கூப்பிடுவான். கைலாசத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் நமக்கு தான் கீழ்ப்படிஞ்சு நிப்பாங்க. ஆமையா. அது என்ன? காத்திருந்தவன் பொண்டாட்டி நேத்து வந்தவன் கூட்டிட்டு போனானா? சரிதானே. அந்த கதையை நினைக்கிறான். சரி. அண்ணன் எப்பவும் போவான், சின்ன எப்பவும் காலியாவும், போனவன் காலி இருந்தவனுக்கு தானே சொந்தம் அப்படின்னு இவன் நினைக்கான். அந்த கதை போல இவன் அரக்க நினைக்கான். இந்த அரக்கே கைலாசமே நமக்கு சொந்தம். பார்வதி வருவா, சரிதான். ஆதிமூல கணபதி வருவார், அப்பா வந்து கூப்பிடுவாருன்னு மனசுக்குள்ள என்னென்னலாமோ நினைக்கான். அதேதான் நடக்குமா? இங்க நடக்காது. ஆமா. அதர்மம் சிரிக்காது, தர்மம் தான் சிரிக்கும். ஆமா, சரிதானே. அதனால இந்த அரக்கனாகப்பட்டவன் என்ன? அரக்கனாகப்பட்டவன் ஆண்டவனை இறைக்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்க அப்பந்தான் சிவபெருமான் பார்த்தார். இந்த நாரதனும் அரக்கனும் என்னமோ சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் பேசினாங்க. இந்த அரக்கன் ஆமா, இந்த அரக்கன் நம்மளெல்லாம் எதிர்க்கணும்னு வாரா. அதானே கேட்டேன். இனி நம்ம இந்த கைலாசத்துல இருக்க கூடாது. ஆமா, அதை எடுத்து மூட்டி விட்டான். சரிதான். நம்ம இந்த அரக்கை அழியத வரைக்கும் இங்க இருக்கவே கூடாது. நாம எங்கேயாவது சென்று ஓடி ஒளிந்து வேண்டுமென்று அவன் ஒத்தையில போனா போய் ஓடியாந்து பிடிப்பான். கூட்டத்தோட கூட்டமா போனாதான் நம்மளை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி என்று தேவாதி தேவர்களை தன்னோட அழைத்துக் கொண்டு அப்பா தெய்வ முனிவர்களா, இங்க எல்லாரும் என் பின்னால வாங்க. நான் சொல்லக்கூடிய இடத்துல நந்தவன தோட்டமா முளைச்சு நில்லுங்க. அரக்கர் வரும்போது உங்களுக்கு மத்தியிலே மனமில்லாத மலராய் நான் உழைத்து இருப்பேன். அரக்க வருவான், பூங்காவன தோட்டம் நினைச்சிட்டு போயிருவான்ப்பா. வாங்க நம்ம போவோம். அப்படி என்று கைலாசத்தை விட்டு இறைவன் ஓடும் போது இறைவனோடு யாரெல்லாம் ஓடுகின்றார்? யாரெல்லாம்? வானவேரும் ஓடினார், மலையவேரும் ஓடினார், வானவேரும் ஓடினார், மலையவேரும் ஓடினார்,
தேவர் ஓடினார் இந்திரன் ஓடினார் சந்திரன் ஓடினார் சூரியனார் ஓடினார் சுத்தேசன் ஓடினார் அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார் எருமை கிடா வாகனத்தில் யமதருமன் ஓடினார் அங்கே சிங்கமுக வாகனத்தில் காளிதேவி ஓடினாள் அங்கே பெருச்சாலி வாகனத்தில் பிள்ளையாரும் ஓடினார் வண்ணமயில் வாகனத்தில் சுப்பிரமணியர் ஓடினார் அங்கே ஆற்றுக்கிடாய் வாகனத்தில் லட்சுமி தேவர் ஓடினார் அங்கே வேதனை வாகனத்தில் தேவர் ஓடினார் வரணராஜன் ஓடினார் கிளி நல்ல வாகனத்தில் மன்மதன் ஓடினார் வெள்ளையான நீரில் ஏறி தெய்வேந்திரன் ஓடினார் அங்கே வடக்கு முதலில் வேண்டாம் என்று பிரம்மன் தேவர் ஓடினார் ஏ குடையை போட்டுவிட்டு குண்டதேவன் ஓடினார் அங்கே கணக்கை போட்டுவிட்டு சித்திரபுத்திரன் தேவர் ஓடினார் ஐயா வீணையை போட்டுவிட்டு விட்டு நாரதர் ஓடினார் எல்லோரும் ஓடினார் இறைவன் திருக்கையிலை விட்டு கையிலை விட்டு முற்பட்டு ஒரு கோடி தேவர்கள் ஓடினார் அங்கே 48,000 ரிஷிமார்கள் ஓடினார் அங்கே அகத்தீசன் ஓடினார் புகழ்ச்சிசர் ஓடினார் அங்கே அழகு கலை ஓட்டு மாமுனி ஓடினார் அந்தரனை பகவானே அது என்ன அலங்கோலம் ஏப்பா அதை சொல்ல நேரம் இல்ல அண்ணாவாரம் வரல இருக்கு ஈஸ்வரனை இறைவன் இவனை இது என்ன அலங்கோலம் ஏப்பா இதை சொல்ல நேரம் இல்ல இன்னவாரம் வரல இருக்கு எல்லோரும் இப்படி இறைவனுக்கு பின்னால் ஓடி ஒளியும் போது அமையா ஆதி மூல கணபதி விநாயக பெருமாளால் ஓட முடியவில்லை அவன் பின்தங்கி விட்டார் சாப்பாடு கூடி போச்சு அதனால ஓட முடியல திட்டுமுட்டு அடிக்கத்தானே செய்யும் திட்டம் இல்லாம சாப்பிட்டா சாப்பாடு திட்டமா சாப்பிடணும் எதை சாப்பிட்டாலும் அளவோட சாப்பிடணும் ஆமா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பார்கள் ஆமா சொல்வார்கள் சாப்பிடும் போது என்ன ஒரு அரை வயிறு முக்கால் வயிறுக்கு தான் சாப்பிடணுமா அப்படியா காவயிறு கொஞ்சம் இடம் போட்டிருக்கணும் ஆமா இடம் போட்டாங்க நல்லா முழுக்க முங்க சாப்பிட்டுட்டு சரி பூச்சி விடாம இருக்க முடியுமா முடியாது நல்லா சாப்பிட்டா பிறகு முங்க சாப்பிட்டா உறக்கத்தான் வரும் அண்ணன் ஆட்சியை பாரு உறங்கி விழுதாவோ ஏச்சி கண்ணாடி இப்ப கீழே விட போகுது எனக்கு அண்ணாச்சி வாங்கி கொடுத்தாரு இட்லி 9 இட்லி சரிதானே 4 தோசை வாங்கி கொடுத்தாரு அடியேங்கப்பா அப்படியே ஒரு பிடி பிடிச்சிட்டேன் குடிச்சாச்சோ எனக்கு இப்ப தூக்கம் தான் வருது யாருப்பா என்ன எழுப்புதா என்ன தூங்க விடுங்க ஆஹா. கண்ணாடி இப்ப கீழே விட அவங்க இப்ப சொர்க்கத்துல இருக்காங்க யாச்சி என்ன சாப்பிட்டிய இட்லியா எனக்கு உறக்கமா வேற. எனக்கு உறக்கமா அது உங்களுக்கு என்ன தெரியும் இந்த பிள்ளை ஏதாவது செய்ய விடுதா அதானே அப்படின்னு இருப்பாங்க எனக்கு ரெடியோ உட்கார்ந்த மாதிரி நினைக்கி பிறகு மேலு காலெல்லாம் அச்சடி விச்சடியா வருது இப்படி எல்லோரும் இறைவன் கைலாசத்தை விட்டு ஓடும் போது என்னய்யா ஆதி மூல கணபதி விநாயக பெருமாள் பார்த்தார் என்ன செய்கிறார் அவர் சாப்பாடு கூடி போச்சு ஆமா அன்னைக்கு பார்க்க விநாயகர் சதுர்த்தி சரியான சதுர்த்தி மக்கள் படைத்த பச்சனை பலகாரத்தை நல்லா சாப்பிட்டாரு சாப்பிட்டாரு பெருச்சாலைக்கு சுண்டல் கூட போடல போடல அது மூசிக